everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு 4 simple easy hairstyle தான் வந்து பார்க்க போறோம். And இந்த 4 hairstyle வந்து நம்ம சேனல் வீடியோஸ்ல வந்து ஆல்ரெடி நான் போடுற hairstyle தான். நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா please take a moment to subscribe. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஒயிட் டூத் கோம்பு எடுத்து என் ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு வச்சு டீடாங்கிள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம நார்மலாக தலைக்கு சீவக்கூடிய சீப்பு வச்சு சீவணும் அப்படின்னா நிறைய வந்து ஹேர் பிரேக் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பல் சீப்பு வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டீடாங்கிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸோட ஹை பாயிண்ட்ஸ்லேருந்து என்னோடய 2 கையிலையும் சென்டரில் இருக்க ஹேரை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஹேரை மட்டும் நல்லா சீவிட்டு நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே லைட்டாக ஃப்ரண்ட்டில் நான் வந்து என் ஹேரை வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டாக வந்து பஃப் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி பேங்க்ஸ் இருக்கிறனால என்னால் ரொம்ப ஹைட்டாக வந்து வைக்க முடியாது. ஏன்னா என்னோடய முடி ஃப்ரண்ட்டில் இருக்க முடி வந்து கட்டையாக இருக்கிறனால என்னோடய கிளிப்பில் வந்து சேராது. அதனால் நான் வந்து கம்மியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஹைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கோ அதை மட்டும் கையால் வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பஃப்பில் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த 2 சைடு இருக்க ஹேர் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ஹெட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி நம்ம 2 சைடில் இருக்க ஹேரையும் வந்து இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா பஃப் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம பஃப் வந்து முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போனிடெயில் போட்டுக்கிறேன் ஹைட்டாக. ஸோ இவ்வளோ தான், இதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து சைட் பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேரை. உங்களுக்கு எந்த சைடு வந்து வகுடு தேவையோ அந்த சைடு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலேருந்து கொஞ்சமாக முடி வந்து எடுத்துக்கிறேன். அது நல்லா சிக்கு இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்துக்கிறேன் என் கையாலேயே. அந்த ஹேரை அப்படியே நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க முடியையும் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஹேரையும் வந்து ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஹேரை 2யும் சேர்த்து அகெயின் நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்ட் ஆஃப் ஹேரையும் வந்து அதே மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு 2 இருக்கையும் ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஹேரை கூட நான் அகெயின் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 4th ஸ்டாண்ட் அதையும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக உங்கள் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸை என்னோடய லெஃப்ட் சைடு இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வால்யூம் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹேரை இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல வால்யூம்னஸ் ஹேர் வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோடய ரைட் சைடும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஹேர் ஸ்டைல். தேர்டு ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷன் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த வகுட்டுலேருந்து முதல்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவதும் இருக்கக்கூடிய ஹேரை வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஹேரை வந்து நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இருக்கக்கூடிய ஹேரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து பின்னாடி வந்து செட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து பின்னாடி செக்யூர் பண்ணிவிட்டேன் செகண்ட் இருக்க ஹேரை வச்சு. அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டாண்ட் ஆஃப் ஹேரை வந்து எடுக்கிறேன். இப்போ தேர்ட் ஸ்டாண்ட் ஹேரை வந்து கையில் பிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டாண்ட் ஹேரை வந்து பின்னாடி வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ 4th ஸ்டாண்ட் ஆஃப் ஹேரை வந்து எடுக்கிறேன். 4th ஸ்டாண்ட் ஆஃப் ஹேரை வந்து கையில் எடுத்துகிட்டு தேர்ட் ஸ்டாண்ட் ஹேரை வந்து பின்னாடி வச்சுக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக என்னோடய இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்புறமா அதை கிளிப் வச்சு செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வந்து வால்யூம் தேவையோ அங்கெல்லாம் வந்து
ஹேரை வந்து கொஞ்சமாக நான் இழுத்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சேம் ப்ராசஸே வந்து என்னுடைய லெஃப்ட் சைடுக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் முடி எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு முடியை வந்து பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ நான் இதே ப்ராசஸ் தான் வந்து என்னுடைய லெஃப்ட் சைடு ஹேருக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன், ரெண்டாவதும் கொஞ்சம் முடி எடுத்துக்கிறேன். ரெண்டாவது இருக்க முடியை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்க முடியை பின்னாடி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேர்டு கொஞ்சமாக முடியை எடுத்துக்கிறேன், செகண்ட் இருக்க முடியை பின்னாடி வச்சு தேர்ட் இருக்க முடியை வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸை ரிப்பீட்டடாக இந்த சைட்லேயும் என்னுடைய ஏர்ஸ் வரைக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் வந்து கிளிப் வச்சு செக்யூர் பண்ணுறதுக்கப்புறமா வால்யூம் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன் என்னுடைய ஹேருக்கு. அண்ட் இது கூட நீங்கள் வந்து கீழே வந்து பன் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இதுதான் நம்ம தேர்ட் ஹேர் ஸ்டைலோட ஃபினிஷ்ட் லுக். இப்போ ஃபோர்த்து ஹேர் ஸ்டைலுக்கு எல்லா முடியும் பின்னாடி போட்டு சும்மா ரேண்டமாக நான் வந்து 2 ஹேர் ஃப்ரண்ட்லேருந்து வந்து எடுத்துக்கிறேன். பகுடு மாதிரி ரொம்ப ப்ராப்பராலாம் எடுக்க வேணாம், சும்மா 2 ஸ்ட்ராண்ட் ஹேரை வந்து எடுத்துக்கிறேன். ரைட் சைட்லேருந்து எடுத்த ஹேரை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்த ஹேரை வந்து ரைட் சைடில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பும் பண்ணணும். அகைன் ரைட் சைட்லேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து என்னோடய லெஃப்ட் சைடில் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அகைன் ரைட் சைடில் இருக்க ஹேர் எடுத்து நான் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். நான் லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்து என்னுடைய ரைட் சைடில் வச்சுக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல். வால்யூம் இல்லாத ஹேருக்கு வந்து இது வந்து பயங்கர வால்யூம்னஸாக இருக்கிற மாதிரி காட்டும். நம்ம ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ வந்து. ஸோ அதே மாதிரி ஸ்டெப்பை வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கீழே பின்னல் போடுற வரையுமே இதை வந்து பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி 2 சைடு மாற்றி மாற்றி போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அதை வந்து ஒரு கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், தலையில் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய 4th ஹேர் ஸ்டைல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. See you on the next video. Until then, bye bye, take care.